ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை சமந்தாவுடைய முன்னாள் கணவர் நடிகர் நாகச்சைத்தன்யா அவங்களுடைய வாகனத்துக்கு அப்புறமா நடிகை சோபிதா துலிபலாவை காதலிச்சு 2வது திருமணம் பண்ணிட்டாரு. அடுத்து ரசிகர்களுடைய பார்வை முழுக்க சமந்தா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் தான் இன்னொரு திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னும் காதலிக்க மாட்டேன் அப்படின்னும் சமந்தா எந்த ஒரு இடத்துலையும் சொல்லாத நிலையில் அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு தயக்கம் இல்லாமல் தான் இருக்காங்க. எல்லாமே செட் ஆகிட்டா சமந்தா உறுதியாக இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்பப்போ சமந்தா கிட்ட அவங்களுடைய லைஃப்பில் அடுத்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னும் ரிக்வஸ்ட் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணிட்டு வராங்க. இதை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருமணம் மற்றும் வாகரத்தை பற்றி பேசியிருந்த சமந்தா அதில் திருமணம் பண்ணி வாகரத்து பெற்ற பெண்களை செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க அதே அடைமொழியோடு தான் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கவலையோடு சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையில் மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சமந்தா சினிமாவிலிருந்து விலகி அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தற்போது சினிமா வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் வெப்சீரிஸில் கவனம் செலுத்தி நடிச்சிட்டு வராங்க. சமீபத்தில் சமந்தாவுடைய அப்பா உயிரிழந்தது அவங்கள பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு தற்போது பழைய நிலைக்கு திரும்பிட்டு வராங்க. இந்த நிலையில் தான் தற்போது சமந்தா பிரபலமான இயக்குனர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரி முழுக்க செய்திகள் பரவிட்டுருக்கு. கடைசியாக சமந்தா நடிப்பில் கடந்த 2023 சாகுந்தலம் மற்றும் குஷி ஆகிய 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த 2 படங்களுமே தோல்வி தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா ராஜ் மற்றும் டிகே டைரக்ஷனில் உருவான சிட்டாடல் ஹனி பனி அப்படிங்கிற வெப் சீரிஸில் நடித்தாங்க. கடந்த 2024 நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து இந்த வெப் சீரிஸ் வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் தான் பிக்கிள் பால் விளையாட்டில் சென்னை டீமை சமந்தா வாங்கி அதற்கான ப்ரொமோஷன்லையும் ஈடுபட்டு வந்தாங்க. கடந்த 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிக்கிள் பால் போட்டி நேத்தோட முடிஞ்சுது. இந்த நிலையில் தான் இந்த போட்டியை பார்க்க இயக்குனர் ராஜ் நெடிமோர் வந்திருக்காரு. அவர் கூட சமந்தாவும் வந்திருக்காங்க. ஆனால் 2 பேரும் கை கோத்தபடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டியை 2 பேரும் ஒன்றாவே உட்காந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. இது தொடர்பான பிக்சர்ஸ் மற்றும் வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் வெளியான நிலையில் ஏற்கனவே இவங்க காதலிக்கிறதா இருக்கிற ரூமர்ஸ்லாம் உண்மைதான் அப்படின்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரி முழுக்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. இயக்குனர் ராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஷியாமிலி டே அப்படிங்கிற மனைவி இருக்காங்க. ராஜன் டிகே அப்படிங்கிற இரட்டை இயக்குநர்களில் ஒருத்தர் தான் ராஜ் நெடிமோர். சிட்டாடல் வெப் சீரிஸ் அப்போ தான் சமந்தா அண்ட் ராஜ் நெடிமோரும் பழக ஆரம்பித்து தற்போது ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்தில் இவங்களுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடும் இருக்குது. அங்கே அடிக்கடி சமந்தா போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரூமர்ஸை ஏற்கனவே சமந்தா மறுத்திருந்தாலும் வழக்கமாக எந்த ஒரு நடிகர் நடிகையும் தங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கிட்டதே கிடையாது. சமந்தாவுடைய முன்னாள் கணவர் நாகச்சைத்தன்யா பார்த்தோம் அப்படின்னா சோபிதாவுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தோம்னா கல்யாணமே முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் திருமணமான ஒரு இயக்குனர் கூட சமந்தா டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ப முடியாத விஷயமா தான் இருந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.